இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இப்போ ஒரு முக்கியமான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரா விளையாடிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்த்ல இருக்கிற பிரபலமான வாகா மைதானத்துல தான் இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டி மார்ச் 6ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த டெஸ்ட் போட்டிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலிய கேப்டன் அலிசா ஹீலிக்கு இதுதான் கடைசி சர்வதேச போட்டி. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணிக்கு இந்த மேட்ச் ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா நடந்த T20 ஒருநாள் தொடர்கள்ல தோற்றிருந்தாங்க. இப்போ ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. போட்டியோட ஆரம்ப கட்டங்கள்லயே சில சிறப்பான ஆட்டங்களையும் புதுமுக வீரர்களோட எழுச்சியையும் பார்க்க முடிஞ்சது. முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல மொத்தம் 198 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. இந்த போட்டியில அனுபவம் வாய்ந்த சீனியர் வீராங்கனைகளும் மகளிர் கிரிக்கெட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற புதுமுக வீராங்கனைகளும் கலந்து சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இந்திய அணிக்கு எதிரா ஆஸ்திரேலிய பவுலிங் படை ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அனுபவம் வாய்ந்த வீரர்கள் புதுமுக வீரர்கள்னு எல்லாருமே சூப்பரா செயல்பட்டாங்க. இதுல இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான லூசி ஹாமில்டன் ரொம்பவே கவனத்தை ஈர்த்தாங்க. அவங்க இந்த போட்டியில்தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல முதல் முறையா களமிறங்குனாங்க. சர்வதேச கிரிக்கெட்ல ஹாமில்டனோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருந்திருக்கு. 2026 மார்ச் 1ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராதான் அவங்க ஒருநாள் போட்டியில முதலா அறிமுகமானாங்கங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டுப் போட்டிகள்ல அவங்க ரொம்பவே சிறப்பா விளையாடிருக்காங்க. குறிப்பா WBBL 10 தொடர்ல உமன்ஸ் பிக் பாஷ் லீக் வரலாற்றிலேயே இளம் வயசுல 5 விக்கெட் எடுத்த முதல் வீராங்கனைங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு தேசிய அணியில இடம் கிடைக்க முக்கிய காரணம். இப்போ நடந்துட்டு இருக்கிற டெஸ்ட் போட்டியிலையும் ஹாமில்டன் ஒரு முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தி இந்தியாவோட முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. மற்ற ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களான டார்சி பிரவுன் மற்றும் அனாபெல் சதர்லேண்ட் இவங்களுமே ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்தாங்க. டார்சி பிரவுன் பந்துவீச்சுல இந்தியாவோட கிராந்தி கவுட் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனப்ப அந்த கேட்சை சதர்லேண்டான் பிடிச்சாங்க. இந்திய அணி பேட்டிங்ல கட்டுக்கோப்பா பந்து வீசின ஆஸ்திரேலிய பவுலிங்க்கு எதிரா நல்லா போராடினாங்க. இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ்ல இந்திய பேட்டிங் லைனப்ல தொடர்ந்து முக்கியமான ஒரு பிளேயரா இருக்க ஜெமிமா ரோட்ரிகஸ் மாதிரியானவங்க ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. தேசிய அணியில இப்பதான் புதுசா கால் பதிச்சு தன்னோட முத்திரையை பதிச்சிட்டு இருக்காங்க சயாலி சட்கரே. இவங்க நம்ம இந்திய அணியோட ஒரு முக்கியமான ஆல் ரவுண்டர். 2025 ஜனவரில தான் சட்கரே அவங்களோட முதல் ஒருநாள் சர்வதேச போட்டியில அறிமுகமானாங்க. அவங்களோட கிரிக்கெட் பயணத்துல உமன் இஸ் பிரீமியர் லீக் WPL அவங்க ஆடின முக்கியமான பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. 2024-2025 சீசன்ஸ்ல குஜராத் ஜெயண்ட்ஸ் அணிக்காக ஆடினாங்க. வரப்போற WPL 2026 சீசனுக்கு சட்கரேயை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சைன் பண்ணியிருக்கு. முக்கியமா ஆஸ்திரேலியாவோட அனுபவ வீராங்கனையான எலிஸ் பெர்ரி தனிப்பட்ட காரணங்களால இந்த WPLல விளையாட முடியாததால அவங்களுக்கு பதிலாதான் சட்கரேயை எடுத்திருக்காங்க. அதுலயும் ஒரு மறக்க முடியாத WPL போட்டியில சட்கரே எலிஸ் பெர்ரியோட விக்கெட்டையே வீழ்த்தி தன்னோட திறமையை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல இந்தியாவுக்கு இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் கிராந்தி கவுட் தான். வலதுகை மீடியம் ஃபாஸ்ட் பவுலரான இவங்க சர்வதேச அரங்கில் வேகமா தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. 2003 ஆகஸ்ட்ல பிறந்த கவுட் 2025 மே மாசம் இலங்கை முத்தரப்பு தொடர்ல தன்னோட ஒருநாள் போட்டி அறிமுகத்தை கொடுத்தாங்க. அதே வருஷம் ஜூலைல இங்கிலாந்துக்கு எதிரா T20 போட்டியிலும் அறிமுகமானாங்க. 2025 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்ல கோப்பை வென்ற இந்திய அணிக்கு இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிச்சாங்க. கவுட் 2025 ஜூலை மாசம் ஒரு பெரிய செஞ்சாங்க. இங்கிலாந்துக்கு எதிரா ஒருநாள் போட்டியில 52 ரன்கள் கொடுத்து 6 விக்கெட் எடுத்ததுதான் இவங்களோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமா ஒருநாள் போட்டிகள்ல 5 விக்கெட் ஹால் எடுத்த மிக இளம் வயசு இந்திய வீராங்கனைங்கிற பெருமையை இவங்க பெற்றாங்க. இது ஒரு நீண்டகால தேசிய சாதனையை முறியடிச்சது. பெர்த்ல நடந்துட்டு இருக்கிற இந்த டெஸ்ட்ல கிராந்தி கவுட்டோட இன்னிங்ஸ் சீக்கிரமே முடிஞ்சது. டார்சி பிரவுன் பந்துவீச்சில அன்னாபெல் சதர்லேண்ட் கேட்ச் பிடிச்சு இவங்க அவுட் ஆனாங்க. 2 நாட்டு இளம் நட்சத்திரங்களுக்கு இடையேயான நேரடி மோதலா இது அமைஞ்சது. வாக்க மைதானத்துல நடக்கிற இந்த ஒரேயொரு டெஸ்ட் போட்டி பெண்கள் கிரிக்கெட்ல வந்திருக்க வேகமான வளர்ச்சியை தெளிவா காட்டுது. இதுல அனுபவம் வாய்ந்த வீராங்கனைகளும் புதுசா வளர்ந்து வரும் திறமையான இளம் வீராங்கனைகளும் கலந்து விளையாடுறாங்க. அலிசா ஹீலி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெறுற இந்த நேரத்துல லூசி ஹாமில்டன், சயாலி சட்கரே, கிராந்தி கவுட் மாதிரி புது வீராங்கனைகளுக்கு தங்களோட திறமையை நிரூபிக்க இந்த தொடர் ஒரு நல்ல களமா அமைஞ்சிருக்கு.
பிங்க் பகல் இரவு டெஸ்ட் போட்டிங்கிறதுனால இதுல பல வியூக மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மாத்தி அமைக்கப்பட்ட வாக்க மைதானத்தோட நிலைமை ஆரம்பத்துல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஆட்டம் போக போக சுழற்பந்து வீச்சாளர்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியா 2 அணிகளுமே ஒரு மாற்றம் மற்றும் தன்னை பலப்படுத்திக்கிற காலகட்டத்தை கடந்துட்டு இருக்காங்க. இந்த தொடர் இளம் வீரர்களுக்கு ரொம்ப முக்கியமான அனுபவத்தை கொடுக்கும். அதே நேரம் அவங்களோட அனுபவமிக்க வீராங்கனைகள் எந்த அளவுக்கு தரமா விளையாடுறாங்கங்கிறதையும் இது காட்டும். இந்த டெஸ்டோட முடியற இந்த மல்டி ஃபார்மட் தொடர் சர்வதேச பெண்கள் கிரிக்கெட் எவ்வளவு போட்டி நிறைந்ததாவும் பார்க்க விறுவிறுப்பாவும் மாறிக்கிட்டு வருதுங்கிற கதைக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கு.